இந்த படத்துக்கு கதை எழுதிட்டு யார் கதாநாயகனாக பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இப்போ தமிழ் சினிமா இருக்கிற சூழ்நிலையில் என்ன வியாபாரம் யாருக்கு எப்படி இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறோம். கணக்கு நமக்கு முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம், குவான்டிட்டி முக்கியம்னு சொல்லி காத்துட்டு இருந்தேன். இந்த கதைக்கு ஏற்ற ஒரு கதாநாயகனை தேடிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் யூடியூப்பில் பார்க்கும்போது தம்பியோட அந்த செயல் எல்லாமே எனக்கு பிடிச்சி போய் இந்த கதைக்கு ஏற்ற நாயகனாக முகத்தில் கத்தி போல் ஷார்ப்பாக இருந்தாப்புல. அதை பிடிச்சி போய் அப்புறம் தம்பியை ஃபாலோ பண்ணேன். சின்ன தம்பியாக இருக்காப்புல அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம், நீங்கள் ஈஸியாக பேசியிருக்கலாம், ஈஸியாக படம் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போது இந்த தம்பியோட வீரியம் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இந்த தம்பியை ஃபாலோ பண்ணி அவரோட நண்பர் அஜீஸ் அவருக்கு நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மூலியமாக தான் நம்பர் வாங்கி தம்பியை ஃபாலோ பண்ணி 1.5 வருஷம் ஃபாலோ பண்ணி கடல் கடந்து அந்த மாதிரிலாம் போய் கதை சொல்லி வந்து கடைசி நேரத்தில் தம்பி சிந்திச்சு கடைசி எடுத்த முடிவு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதை பண்ணாங்க. இந்நேரத்தில் அன்பு தம்பி டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்துக்கு வந்து டைட்டில் 2 டைட்டில் சொன்னேன் சார். முன்ன தமிழில் பேர் வச்சா மானியம் இருந்தது, தமிழில் பேர் வச்சு வரிவிலக்கு இருந்ததுன்னா இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. தமிழ் இங்கிலீஷ் எது வச்சாலும் எதுவும் கிடையாது, வரிவிலக்கு கிடையாது. அதனால் பெரிய பெரிய தமிழை விரும்புகிறன்ற பெரிய பெரிய நடிகர்கள் கூட இங்கிலீஷில் பேர் வச்சுட்டு போகிறாங்க. சின்ன பிள்ளை இப்போ தான் சினிமாவுக்கு வந்திருக்கிறாப்புல. ஒரு டைட்டில் இங்கிலீஷில் சொன்னேன், ஒரு டைட்டில் தமிழில் சொன்னேன். இந்த தம்பி இங்கிலீஷில் சொன்ன டைட்டில் கண்ணால் கூட பார்க்கல. அது என்ன டைட்டில், இது இங்கிலீஷில் வச்சுருக்கேன்னா அது என்ன டைட்டில் கூட காதில் கேட்கல. தமிழில் இருக்கிற டைட்டில் மட்டும் வைங்கன்னு நினச்சி அதுதான் நம்ம மண்ணுக்கும் நம்ம இருந்த இனத்துக்கும் சேர்க்குற பெருமைன்னு சொன்னாப்புல. அந்த இடத்துல இந்த தம்பியோட உயரம் என்னன்னு தெரிஞ்சுது. இனி எடுத்து வைக்கிற பாதைகள்லாம் ஜாகிரதை எடுத்து வைக்கணும், விளையாட்டு புள்ளன்னு நினச்சி நம்ம எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பயம் கலந்து பதட்டத்தோட தம்பி கூட நான் பயணிக்கிறேன். வணக்கம், நான் உங்கள் வாசன். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம பர்த்டேக்கு கரெக்டாக வந்ததுக்கு. போன வருஷம் பர்த்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆடியபிளாக இருக்கலண்ணா, போன வருஷம் பர்த்டேக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா என் பசங்க கூட செலிப்ரேட் பண்ணேன். இந்த வருஷம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கூட தான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அதனாலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கூட தான் செலிப்ரேட் பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம திருவிக்கா டைரக்டர் அண்ணனோட லாஸ்ட் மூவி வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா திருவிக்கா பூங்கா. ஸோ வந்து அந்த டைரக்டர்னா தான் நம்ம மூவிக்கும் பண்ணுறாங்க. அண்ணனோட கதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அவரோட போல்ட்னஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆல்ரெடி கதை கேட்டிருக்கேன், பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டோடு வரணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தேன். ஸோ வந்து எப்படி அந்த ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த ஒரு ஸ்டோரி சொல்லும் போதுலேருந்து இந்த படம் கண்டிப்பாக என்ன ஆனாலுமே வெற்றி அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அதனால் வந்து நான் கண்டிப்பாக நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட ஸ்டோரிக்கு வந்து நான் சரி அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். நம்ம படத்துக்கான ஒரு வெற்றிக்கு நீங்களும் கூட இருந்து உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன். நான் வந்து காலையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டேரக்டர் நான் ஃபோன் பண்ணி, தம்பி நம்ம ப்ரெஸ் மீட்டுக்கு கூல் சுரேஷனாகவும் வருவாங்க, அண்ட் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, என்னென்னா உனக்கு ஒரு பைக் வாங்கி தரணும் அப்படின்னு வந்து அண்ணன் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கேட்ட உடனே செம்ம சந்தோஷம். ஆனால் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லைங்க. பைக் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்குள்ளே செம்ம சந்தோஷம். என்னப்பா இப்படிலாம் சொல்கிறாரு, பரவாயில்லையாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம டேரக்டர் நான் இருந்துட்டு, இல்லைப்பா ஆனால் என்ன பிரச்சனைனா நீ சூப்பர் பைக் தானேப்பா ஓட்டுவேன், அவருக்கு பட்ஜெட் பிரச்சனை, ஏதோ சின்ன பைக்காக இருந்தால் வாங்கி கொடுத்துருப்பாரு, அதனால் இப்போ முடியாதுப்பா அப்படின்னாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சொன்னதே போதுண்ணா, நம்ம படம் பண்ணி அவருக்கு எதாவது பெருசாக பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து இந்த பைக்கு அதுவும் மெயினாக வந்து பண்ணால் சூப்பர் பைக் தான் ஓட்டுவோன்னு சூப்பர் பைக்கில் ஸ்டிக்கரிங் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது வந்து பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் அண்ட் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமுங்க. ஸோ வந்து அண்ணனை வந்து இப்படி பேசுகிறது, அண்ட் வந்து நம்ம பைல்வான் அண்ணா இங்கேருந்து கவுண்டர் கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் நான் கவனித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பைல்வான் அண்ணாவோட ஒரு படத்தில் வந்து பண்ணால் எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு இருந்தாங்க. அந்த ஒரு டைலாக் சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. ஸோ வந்து அவர் ஏதாவது கொஸ்டின் கேட்டால் சரி இவருக்கு மட்டும் ஒரு பதில் ரெடியாக வச்சுட்டு வந்தேன், நான் எல்லாம் மேலே இருக்கிற பார்த்து பாருண்ணே அப்படின்னு சொல்ல நினச்சிட்டு வந்தேன். பட் நல்ல வேலை அண்ணன் வந்து எனக்காக எதுவுமே நினைக்கல, எதுவுமே வாய் திறக்கல. அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே. ரைடர் வந்து சேஃப்டிலாம் பார்க்கணும்னு சொல்லுவீங்க. ஆமாங்கண்ணா. போஸ்டர்ல எந்த சேஃப்டியுமே இல்ல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் இது பண்ணாரு, அவருக்கும் இது பண்ணாங்க. நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தானே, நீங்க சொல்லும்போது அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி சொல்லும்போது எல்லாமே டைரக்டர் மேல தான் போடுறீங்க. இல்லைண்ணா, அவங்க தானே டிசைன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு போஸ் வேணும் அப்படிம்பாங்க.
அவங்க தான் ஃபைனல் அவுட் நான் எடுத்தேன். ரைடர்னும் போது நீங்க இப்ப அவர் இங்கிலீஷ்ல பேர் வைக்கிறனால டைட்டில் பேரு, அப்ப நீங்க தமிழ்ல வைக்கலாம்னு சொன்னீங்களே, ஆனா அது வந்து டைரக்டரோட டிசிஷன் தானே, அப்ப அவர் வச்சுக்கலாம், ஏன் அதை மாத்த சொன்னீங்க? அது நம்மளோட ஒரு ஐடியா சொல்லலாம். அந்த மாதிரி ரைடர்னும் போது சேஃப்டி இல்ல பப்ளிக் ஆக்சுவலி பின்தொடர எவ்வளவு ஃபாலோஸ் இருக்காங்க. நீங்க எவ்வளோ டைரக்டர் கூட பழகிருப்பீங்க, நம்ம சொல்கிற பேச்சு எல்லாருமே கேட்டுருவாங்கன்னு நம்புறீங்களா? சில கருத்துக்களை மட்டும்தான் எடுத்துப்பாங்க, மிச்ச 95% அவங்களுக்குள்ளே இருக்கிறத இது பண்ணுவாங்க, அது வெற்றி பெறும். அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஐடியா கொடுத்தேன். பட் அண்ணன் வந்து இதுதான்ப்பா கரெக்டாக இருக்கும்னாரு. ஓகே நான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். அது சொல்லலையா? அவர் ரெடியாக தான் வந்திருக்காரு. அண்ணே உட்கார சொன்னீங்க. என்ன சட்டம்னா அதுதான் வாபஸ் வாங்கிட்டாங்களேண்ணா. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஓகேண்ணா கண்டிப்பா 50 மேல தான் வந்தேன். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா உங்க பின்னாடி ஒரு போலீஸார வந்தாங்க, நீங்க டார்ச் உள்ள வந்ததுனால தான் அவங்க நேரா போனாங்க. அந்த ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு, நான் எடுத்துர்க்கேன். அப்படிங்களா? ஆமா, நீங்க வந்து ஒரு 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 ஃபேன் வந்தாரு, ஒரு போட்டோ எடுத்தீங்க. எடுத்த உடனே திருப்பி நீங்க ஸ்டார்ட் பண்ணி வண்டி உள்ள எடுத்து வரும்போது போலீஸ்கார வந்து உங்களுக்கு நிப்பாட்ட சொல்றாரு, கை காட்டுறாரு. ஆனா நீங்க வந்து அவங்களை கவனிக்காம நீங்க உள்ள போயிட்டீங்க. நான் பார்க்கவே இல்லைங்களே, பார்த்துட்டு நிப்பாட்டி அப்ப வந்து என்னன்னா உங்களை ஃபாலோ பண்றாங்க போலீஸும் சரி. ஏன்னா நீங்க 50 மேல போனாவே பிடிக்காது. இப்போ வந்து 50 இப்போ 40 மேல வந்தா அதை நீங்க ஏத்துப்பீங்களான்னு கேக்குறீங்களா? ஆமா ஆனா யாராலுமே ஏத்துக்க முடியாது. இல்ல நான் ஃபர்ஸ்ட் விஷயம் இங்க வச்சிருக்கிற நிறைய பேரோட பைக்கே வந்து பண்ண 60 கியர் போட்டுட்டு 40ல ஓட்ட முடியாது. ஒத்துக்கிறீங்களா? நாங்க இங்க வச்சிருக்கிற நிறைய பேரோட காரே வந்து பண்ண 60 கியர் போட்டுட்டு உன்னால 40ல போக முடியாது, 50 கியர் போட்டுட்டு 40 போக முடியாது. நீங்களே ஒத்துக்க மாட்டீங்க. இல்ல நான் என்ன கேட்க வரேன்னா, கவர்மெண்ட் ரூல் போட்டுருக்காங்க. ரூல் போட்டா நான் ஃபாலோ பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட் கியர்லயே போய்ப்பேன். நான் ஃபர்ஸ்ட் கியர்லயே போய்ப்பேன். அந்த வண்டியில ஃபர்ஸ்ட் கியர்ல அவ்வளவுதான் போக முடியும். சாகசம் எல்லாம் பண்றாங்க. நைட் ஆனா அந்த பீச்ல வந்து அவ்வளவு சாகசம் பண்றாங்க. அவங்க அது நான் பண்ணி தான் பண்ணாங்கன்னு என்னன்னா தெரியும். டிடிஎஃப் அவரு வந்து நிறைய சாகசம் பண்றாரு. அவர் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அப்படி பண்ணேன்னு நாங்க பண்றோம். அத வந்து அவர் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. எங்களை மட்டும் கேள்வி கேக்குறாங்க. சாதாரண ஜனங்கள் சரி. எங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? நான் என்ன சொல்றேன், இந்த ஒரு இதுலயே வந்து பண்ணா 40 கேள்வி கேக்குறீங்க. 200 பேர் சுத்தி இருக்கீங்க, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கேள்வி கேக்குறீங்க. உங்களுடைய நண்பர்கள் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அடிதடி பிரச்சனை ஆச்சு, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. நான் இங்க உங்க முன்னாடி தான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட சொன்னாங்க, அத பத்தி உங்ககிட்ட பேசுறாங்க. நான் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருந்தேன். அவருக்கு எதுவும் தெரியாது. நீங்க வந்து ஃபேன் பேஜ்ல போடுறீங்களா? நான் எங்க ஃபேன் பேஜ்ல போட்டேன்? வந்திருக்காங்க எல்லாரும். நீங்க செக் பண்ணி சொல்லுங்க. நான் எங்க வந்திருக்கேன்னு சொல்லி செக் பண்ணி சொல்லுங்க. உங்க சைடுல ஒரு சர்க்கிள் இருக்காங்க. யாருமே போட கிடையாது. ஏதோ ஒரு ஆதாரம் காட்டிட்டு நீங்க பேசுங்களேனே. நான் எங்க போட்டிருக்கேன்? கேள்வி கேக்குறீங்க, அதுக்கான ஒரு ஆதாரம் காட்டுங்க. காட்டுங்க. ஓகே இல்லண்ணே, நீங்க இப்போ வந்து நான் இங்க வர்ற விஷயத்த நான் சொன்னேன், அதனால கூட்டம் கூடிச்சுங்கிறீங்க. நான் எங்க சொன்னேன் அந்த ஆதாரத்தை காட்டுங்களேன். நான் இப்ப நீங்க அந்த கேள்வி தான் கேட்டீங்க. இல்லண்ணே, யாரு ஃபாலோ பண்ணவங்க யாரு போட்டிருக்காங்க? காட்டுங்க, காட்டுங்க, இப்பவே காட்டுங்க. காட்டுறேன்னு சொல்றீங்களே, காட்டுங்க. அண்ணே ஒரு நிமிஷம், அவர் காட்டுங்க. இப்போ ஒரு படம் வந்து வீரன். ஆமாண்ணா, அதுல வந்து அது ஒரு பவர் காமிச்சிருக்காரு. இந்த படத்துல அந்த மாதிரியான பவர் ஏதாவது எடுத்துட்டு வரீங்களா? எடுத்துட்டு வரேன். காட்ட போறீங்க அந்த படத்துல கண்டிப்பா பாப்பீங்கண்ணே. அது போல பவர் கிடையாது, மனித பவர் தானே. மனிதனை மீறிய சக்தி ஒன்றும் கிடையாது, மனித பவர் இருக்கு. நான் வெயிட்டிங்க. நீங்க தயவு செஞ்சு காட்டுங்க. வீரன்னா என்ன அர்த்தம்? மஞ்சளா இருப்பாரா வீரன்? நானே அக்கௌண்ட் தரட்டுமா? யார் யாரு? என்னன்னா ஒரு மங்களகரமா இல்ல வேற நிறைய பேர்கள் எடுத்தோம். எல்லா பேர்லயும் ஒரு வீரன் வச்சுட்டாங்க படம். அதனால சரி ஒரு மங்களகரமா இருக்கணும்னால தான் இன்னைக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு மஞ்சள் வீரன் சொல்லிட்டு தம்பியோட முதல்